ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஊட்டி ட்ரிப் அடிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சிம்ஸ் பார்க் தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோங்க. சிம்ஸ் பார்க்கு தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். நானும் சத்யா இன்றைக்கி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இந்த டெய்லியோ புல்லுவெல்லாம் அழகாக டிசைனாக அழகழகாக இருந்துச்சுங்க. அதை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு சத்யா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அப்புறம் பாருங்கள், இந்த சைடு கொள்ளை மல்லிப்பூ, செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க, அந்த செண்டு மல்லி இருக்குது. அப்படியே கண்ணு கேட்டதோட எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பூவாக இருக்குது. நல்லா ஹைட்டான மரங்கள்லாம் இருக்குது. ஃபேமிலியாக எல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியா. நீங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னும் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த முன்னாடியெல்லாம் டெய்லியோ, செண்டுமல்லி இந்த மாதிரி தான். இது குட்டி டெய்லியோங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒவ்வொரு மரமும் நல்லா ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாந்து தான் கழுத்தே பிடிச்சிக்கும் போல, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சத்யா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததில்ல. நான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரேன், அதனால் மேடம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீழே எவ்வளவு தூரத்துக்கு பார்க்கு இதெல்லாமே இருக்குன்னு. நம்ம ஹைட்லேருந்து அப்படியே கீழே காட்டுற பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ ஆழத்தில் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி பார்த்துக்கிட்டே போகலாம். அடுத்த கட்டில் உள்ளது எவ்வளோ பெரிய டெலியோ, சூப்பராக இருக்குது. இந்த பிங்க் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு முன்னாடியே. அதுக்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா கோழி கொண்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது என்ன போகணுன்னு கரெக்டாக தெரியல. அடுத்து எல்லோ கலரு, இது நல்லா பெருசாகவே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா எல்லோ கலர் தான் அடுத்ததும். எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அப்படியே கொடை மாதிரி இருக்கும். மழையே பெஞ்சாலும் உள்ளே வராது போல், நல்லா கொடை மாதிரியே இருக்குது. அழகான மரம். நல்லா அந்த மரத்துக்கு கட்டிங் பண்ணி விட்ருக்காங்க. இது ஒரு கலர் இருக்குது. அழகழகான பூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை பூவெல்லாம் ஒரே இடத்துல பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நல்ல ரோஸ் கலரு. அப்பா கொஞ்சம் இருக்குது பாருங்க, அழகா. நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செடி இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டிசைனாக வச்சு அதை பராமரித்து வளர்த்திருக்காங்க. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா இங்கே எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், நல்லா அழகான பிளேஸாக தான் இருக்கும். இந்த கோழிக்கொண்டையிலேயே எல்லோ, ரெட்டு,
இதெல்லாம் இந்த ஃபோட்டோ ஆல்பத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம். அடுத்து தண்ணி விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நாங்கள் அந்த மேலே இருந்து தான் வந்தோம். நல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் என்னென்ன வகையான பூவெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் இங்கே வந்தால் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த போட்டிங் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன் அப்படியே கொச்சன்னு வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா எவ்வளோ மீன் பாருங்களேன். அதில் அப்படியே ஃபேமிலியோடு போட்டிங் வர்றாங்க. போட்டிங் வர்றவங்கலாம் அந்த மீன் அவங்க பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கும். அங்கே போட்டுருக்காங்க என்ஜாய் சிம்ஸ் பார்க். உண்மையாலுமே நல்லா என்ஜாய் தாங்க. பரவாயில்ல. நார்மலாக வெயில் அடிக்குது, ஆனாலும் அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெயிலே தெரியல. சில்லுன்னு நல்ல ஒரு கூலிங்கான கிளைமேட் தான் இருக்குது. வெயில் அடித்தாலும் உங்களுக்கு அந்த வெயில் உள்ளே தெரிஞ்சிக்காது. அருமையாக இருக்குது பாருங்கண்ணா. இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போட் ஹவுஸ் அந்த ஃபுல் வியூவும் தெரியும். இது செண்டுமல்லியில் ஆரஞ்சு கலரு, எல்லோ, ஆரஞ்சு எல்லாமே இருக்குது. அடுத்தது இந்த நிழல் கொடைக்கு வந்துட்டாங்க. வெத்தலை மரம் மாதிரியே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து போட் ஹவுஸு இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும். இத்தனை மக்கள் நடமாட்டாருன்னு இந்த இடத்த நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.